அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது, அவர்களுக்கு எவ்வித மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் முதல் நாளே உங்களுடைய ராசிக்கு யோகமான பலன் தரக்கூடிய 2 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்கிறதுங்க. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு பல விதங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடக்கிறது. 2024 ராகு கேது பெயர்ச்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாளில் சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி நடக்குதுங்க. ஜூன் மாதம் 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு முன்பாக கிரகங்களினுடைய பெயர்ச்சி எவ்வாறு அமைகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜூன் மாதம் புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில், ஜூன் 15ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் ஆட்சி பெற்றோம். ஜூன் 30ல் இருந்து கடக ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறார். ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்ற ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் 13ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்கிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு பார்க்கும் பொழுது செலவுகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகிறார். ஜூன் 15ஆம் தேதி முதல் சூரியன் மிதுன ராசியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார். ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. இதனால லாபம் அதிகரிக்கும், தொழிலில் வளர்ச்சி கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2024 ஜூன் மாதம் மிகவும் ஏற்றமாகவும் மாதத்தினுடைய பிற்பகுதி சற்று இறுக்கமான பலன்களை தரக்கூடிய வகையிலும் அமையப்பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் காலகட்டமாகவும் இருக்கலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், முயற்சிகள் கை கொடுக்கும், தடங்கல்கள், தொய்வு நிலை அனைத்துமே மாறும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவுமே இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலையையோ தொழிலையோ மாற்ற நினைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா புதிதாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று புதிய வேலைக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஜூன் மாதம் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஜூன் மாதமானது உங்களுடைய பணியிடச்சூழல், உங்களுடைய வேலை, தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்க்கும் பொழுது சாதகமற்ற நிலையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ, வியாபாரம் சம்பந்தமாகவோ, உத்தியோகம் சம்பந்தமாகவோ, வெளிநாடு வெளியூர் பயணத்தின் போது நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான விருப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்காது. அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம், நஷ்டங்கள் ஏற்படலாம், இல்லாட்டினா உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உண்டு பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், அதில் ஒரு வெற்றியை தராது. தேவையில்லாத ஒரு மன அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் தொடரும். கிடைக்கின்ற வேலை, செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலையை தேடி போகக்கூடிய பட்சத்தில் இருந்த வேலையும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வேலையும் கிடைக்காம நீங்கள் திண்டாட வேண்டிய நிலை உருவாகிடும். அதனால் சிம்ம ராசி அன்பர்களே, பணி தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலத்தில் நீங்கள்
நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம், மாற்றமும் செய்ய வேண்டாம். புதிதாக எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் கலவையான ஒரு மாதமாகவே இருக்க பெறுங்க. இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்களுடைய உழைப்பையும் கர்மாவையும் அதிகம் நம்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதன் காரணமாக நீங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் நம்பவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் அந்த நம்பிக்கையை கைவிடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்புவதற்கு பதிலாக உங்களுடைய கடுமையான உழைப்பை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய கர்மாவை நீங்கள் அதிகம் நம்புங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துக்கான இல்லை இந்த காலத்திற்குரிய பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக பெற முடியும். ஜூன் மாதத்தோட வேலை செய்கிறவங்க தங்களுடைய பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கவும் நேரிடலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஜூன் மாதத்தின் மத்திய பகுதியில் திடீரென்று நீண்ட தூர பயணம் செல்ல நேரிடலாம். பயணம் விரும்பிய வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய பெறும் என்றாலும் சிம்ம ராசியினர் இந்த ஜூன் மாதம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களும் அடங்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத பிற்பகுதியில் எந்த ஒரு வேலையையுமே அவசரமாக செய்யறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி தற்பெருமை பேசுறது தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. குடும்பம், அலுவலகம் அப்படின்னு அனைத்து இடங்கள்லையுமே கவனமாகவும் பொறுமையாகவும் நடப்பது அவசியமாகிறது. தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்று. உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதை அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதால் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அலட்சியம் அப்படிங்கிறது காட்டவே கூடாது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிடங்கள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் மத்தியிலையும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். இந்த சண்டை சச்சரவு பெரும்பாலும் எவ்வாறு உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களால் உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே அமையப்பெறும். ஒன்று, உங்களுடைய மாமனார் மாமியார் வகையில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படி இல்லையா உங்களுடைய தந்தை வழி உறவுகள், அப்படி இல்லைனா தாய் வழி உறவுகள், இவர்கள் மூலமாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் மறைமுகமாக உங்களுக்கு வெடிக்கும். இதன் காரணமாக கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பூசல்களும் சிக்கல்களும் உருவாக ஆரம்பிக்கும். உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் அதிக அளவில் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்துக்கிட்டீங்க. இந்த மாதத்தில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இதில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த பிரச்சனை வரும்போது நாம் இப்படி அவங்கள வந்து பொறுமையாக கையாளணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வரும்போது எளிமையாக நீங்கள் சமாளிக்கலாம். எப்படி நீங்கள் எளிமையாக சமாளிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் வருகிறதே அப்படின்னு
கவலைப்படாமல், அதை கண்டு அஞ்சாமல், பயப்படாமல், அதை கண்டு ஒதுங்கி நிற்காமல், அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நீங்கள் முதல்ல கொண்டு வரணும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னோடனே நீங்கள் டக்குன்னு ஒதுங்கிடுவீங்க. அப்படி இல்லையா, பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மட்டும் ஏனோ தானோ அப்படின்னு பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க, கோபத்தை வெளிப்படுத்துருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, பணியிடத்துலையும் சரி, எல்லா விதத்துலேயும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளணும். அதுவும் திறமையாக கையாளணும். எந்த மாதிரி திறமையாக கையாளணும்? ஒரு பிரச்சனை வருகிறது, அதற்கு முழுதற் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து பொறுமையான அணுகுமுறையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை கையாளும் பொழுது எளிமையாக அந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத கோபத்தை பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் விளைவை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா தயவு செய்து அதில் அலட்சியம் காட்டாதீங்க. உடனுக்குடன் உரிய மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு கலவையான பலன்கள். மாத ஆரம்பம் உங்களுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். ஆகா பரவாயில்ல, இந்த மாதம் நமக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைத்து முடிப்பதற்கு உள்ளாக நீங்கள் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அந்த மாதிரியான ஒரு காலமாக இந்த மாதம் அமையப்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் லக்ஷ்மி நாராயணர், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வாங்க. தினமும் காலையில் எழுந்தோடனே வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் சுமூகமாக உங்களால் தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் நிம்மதி குடிகொள்ளும். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா கூட அந்த பிரச்சனையும் தவிடுபொடியாக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணர் பூஜை வழிபாடு அப்படிங்கிறது. உங்களால் முடிஞ்சால் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ லக்ஷ்மி நாராயணரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பலவித நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க.